திருப்பூர் அருகே உள்ள மங்கலம் நொய்யலாற்றில் அணை நடுவே உள்ள நல்லம்மன் கன்னிமார் கோவிலில் பொதுமக்கள் குலதெய்வ வழிபாடு செய்தனர். மேலும் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வரவேண்டி அணை நடுவே உள்ள நல்லம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கோவையை அடுத்த வெள்ளியங்கிரி மலை அருகே உற்பத்தியாகி கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் பயணம் செய்து காவிரியில் கலக்கும் ஆறுதான் நொய்யல் ஆறு. காவிரி ஆற்றின் முக்கிய துணை ஆறாக இருக்கும் இந்த ஆற்றின் நீர்பிடிப்பு என்பது சிறுவாணி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியே ஆகும். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக கோவை, திருப்பூர் பகுதியில் நொய்யல் ஆற்று நீர் குடிப்பதற்கு சுவை மிகுந்த ஆறாகவே இருந்திருக்கிறது. அதை புழங்கிய பெரியவர்கள் இதை சொல்லி சிலாகிப்பதை இன்றும் காண முடிகிறது. அப்படி மிகச்சிறந்த சுவைமிகு தண்ணீர் தந்த இந்த ஆற்றில் கொங்கு சோழர்கள் காலத்தில்தான் பெருமளவு பாசன திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 32 இடங்களில் குளங்கள் அமைக்கப்பட்டு நொய்யல் ஆற்று நீர் சேகரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த குளங்களில் சேமிக்கப்படும் தண்ணீருக்காக 30க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளும் கட்டப்பட்டு உள்ளன. அதில் இன்றளவும் பல அணைகள் பெரும் கல் கட்டுமானங்களாக இருக்கின்றன. அந்த வகையில் மங்களம் அருகே நொய்யல் ஆற்றில் கட்டப்பட்ட தடுப்பணைதான் தியாகத்தின் சின்னமாகவே இருக்கிறது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் அணை கட்டப்பட்ட போது அணை உடையாமல் இருப்பதற்காக நல்லம்மன் என்று சிறுமி உயிர் தியாகம் செய்தார். அணைக்காக உயிரையே தியாகம் செய்த நல்லம்மன் என்ற அந்த சிறுமியை கன்னிமார் தெய்வமாக, குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் திருப்பூர் மங்கலம் அருகே நொய்யல் ஆற்றில் அணை நடுவே உள்ள நல்லம்மன் கோவிலில் ஆடி மாதம் ஒரு பிரிவினரும் கார்த்திகை மாதத்தில் ஒரு சமூகத்தினரும் பொங்கல் விழா நடத்துகின்றனர். இதில் நொய்யல் ஆற்றில் அணை நடுவே உள்ள நல்லம்மன் கோவிலில் பொங்கல் வைத்து சிறுமிகளுக்கு பிடித்த தின்பண்டங்கள் படைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடப்பட்டது. மேலும் நொய்யல் ஆற்றில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வர வேண்டும் என்று ஆற்றுக்கு பூஜை செய்து பூக்கள் தூவி வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நல்லம்மனுக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். இது குறித்து கோவிலில் பூசாரி திருமூர்த்தி கூறுகையில், அணைக்காக உயிரை தியாகம் செய்த சிறுமிகளை இரு சமூகத்தார் குல தெய்வங்களாக வணங்கி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி 18க்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை பொங்கல் வைத்து நல்லம்மனுக்கும் கன்னிமார் தெய்வங்களுக்கும் படைத்து மக்கள் நலம் வாழவும் ஆற்றில் ஆண்டு முழுக்க தண்ணீர் வரவும் வேண்டுமென வழிபாடு நடத்துகிறோம் என்றார். திருப்பூர் அடுத்த மங்கலம் பகுதியில் நல்லம்மன் அணை, அதாவது நொய்யல் ஆற்றின் குறுக்கே நல்லம்மன் அணை கட்டப்பட்டுள்ளது. இந்த அணை கட்டுவதற்கு சிரமமான சூழ்நிலை இருக்கிற போது எங்களுடைய சமூகம் சார்ந்த ஒரு பொண்ணும் செட்டியார் சமூகம் சார்ந்த இரு பொண்ணுகளும் உயிர் தியாகம் செய்ததாக வரலாறு கூறுகிறது. அதையொட்டி அந்த நினைவினத்தை கூறுகிற விதத்தில் நாங்கள் ஆடிக்கு அடுத்து வருகிற செவ்வாய்க்கிழமை என்று பொங்கல் வைத்து அந்த குழந்தைகளை நாங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகிறோம். நாடு நலம் பெற, இந்த மக்கள் சுபிட்சமாக வாழ நாங்கள் இந்த பிரார்த்தனை செய்து வருகிறோம். நொய்யல் ஆற்றில் வருஷம் முழுக்க இதே மாதிரி தண்ணி வர வேண்டும் எங்களுடைய எல்லாத்துடைய வேண்டுதலாக நாங்கள் கடவுளிடம் வேண்டுகிறோம். விநாயகப் பெருமானுடைய அருளால் நமது மங்களத்தையொட்டி இருக்கின்ற கன்னியாத்தாள் என்பார்கள் சொல்வார்கள் உலகில். அதுபோல் இந்த கிட்டத்தட்ட 400 மைல் சுற்றளவு இருக்கக்கூடிய நம்ம குலாளர் சமுதாயத்தை சார்பில் ஒரு பெண்ணும் 24 முனையார் செட்டியாருடைய ஒரு குழந்தையும் 2 பெண்களும் இந்த அணைக்கு உயிர் தியாகம் செய்து அந்த தியாகத்தின் மூலியமாக இந்த அணைக்கட்டு பல்லாண்டு காலமாக நிலையாக நிற்கிறது. அதுபோல் இந்த காவேரி நதியினுடைய போல நொய்யல் ஆற்றின், அதாவது மேற்கு உள்ள கைலாச நதியில் இருந்து வரக்கூடிய நதி இன்று திருப்பூர் இந்த நொய்யலாற்று வழியாக செல்லுகிறது. அதற்காக இந்த அம்பாள் துணை இருந்து இந்த கன்னிமார்கள் நல்ல முறையாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த ஆற்று நொய்யல் தண்ணி சிறப்பாக வருடம் 360 நாள் இந்த நாடு செழிக்க வேண்டும், நாட்டு மக்கள் செழிக்க வேண்டும். அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய கும்பிடவர்கள் அனைத்து நம்ம சமுதாயத்தினும் மற்ற சமுதாயர்களும் வாழுவதற்கு இந்த தாய் ஆதிபராசக்தி நல்ல அருள் கொடுக்க வேண்டும். அதுக்காக இந்த தேரியில் இந்த நொய்யலாற்றினுடைய எப்பவும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி தண்ணி சிறப்பாக நொய்யலாற்றில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நொய்யலாற்றை பார்க்கிற போது கங்காதேவியே காட்சி அளித்த மாதிரி எங்களுக்கு ஒரு அருள் கிடச்சிது. அந்த அருள் மூலியமாக கங்கா நதிக்கு பூஜை செய்து அருள் வாக்கு பெற்றோம். அதுபோல் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் வேண்டி வணங்குகின்றேன். வணக்கம். என் பேர் பழனிமாங்க. எங்கள் ஆத்தா காலத்துலேருந்து கொள்ளத்த காலத்துலேருந்து நாங்கள் இங்கே பொங்க வைக்க வரோம்.
4 வயசு பிள்ளையிலேருந்து இன்னும் 70 வருஷமாக இந்த கோயிலுக்கு நாங்கள் பொங்க வைக்கிறோம். எங்கள் குழந்தை மாதிரி எங்கள் அப்பா சித்தப்பா எல்லாரும் பொங்க வைக்கிறாங்க. எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கூப்பிடுவாங்க. எல்லாம் வந்து பொங்க வச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டு போவாங்க. மயிலாத்தாள் அதிகமாக வரும், தண்ணி நிறையா வரும், கம்மியாக வரும், சில நேரத்துக்கு தண்ணியே வராது. அதனால நாங்கள் வந்து இங்கே ஆற்றுக்குள்ளே கன்னியாத்தா கோயிலில் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அந்த அங்காள அம்மனையும் கன்னியாத்தாலையும் நாங்கள் வழிபட்டுட்டு 35 வருஷமாக வர்றோம். எங்கள் மாமியார் காலத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க. 4 தலைமுறையும் இங்கே வர்றோம். ஆனால் நாங்கள் இங்கே வருஷம் வரோங்க. இங்கே வந்து பிறந்தெடுத்த கோயில் எங்களுக்கு. வருஷம் வந்து அம்மா பொங்கல் வைப்பாங்க, நாங்கள் சாமி கும்பிட்டு போயிடுவோம். காலத்துலேருந்து இன்னும் இது வரைக்கும் அப்படியே மாறாமல் இருக்குது. தண்ணி வந்தாலும் அங்கே வச்சு சாமி கும்பிட்டு நாங்கள் இது பண்ணுவோம். நான் இது கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுங்கண்ணா. இது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த கோயில், அப்புறம் ஆற்றுக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து அணக்கன்னியாத்தான் கோயில், அப்புறம் அம்மா வீட்டுக்கு குலதெய்வம்னால நாங்கள் இங்கே வந்து வருஷம் அம்மா கூப்பிடுவாங்க, வந்து சாமி கும்பிட்டு போயிடுவோங்க.